இந்தியாவில் மதுவிலக்கை அமல்படுத்த திருமாவளவன் கூறுகிறார். அவரின் கோரிக்கை நிறைவேறாது என அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா விமர்சித்துள்ளார். மதுரை ஒத்தக்கடை அருகே திருமோகூரில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையில் கழக வளர்ச்சி பணியில் செயல் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, திருமாவளவன் இந்தியாவில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். அவரின் கோரிக்கை நிறைவேறாது. அதிமுக ஆட்சி காலத்தில் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்பட்டன எனவும் குறிப்பிட்டு பேசினார். விசிக மாநாடு ஒரு கருத்து நல்ல நோக்கத்தோடு தொடர்ந்தார்கள். முடிவு என்பது யாரும் அறிய முடியாத முடிவு. அது என்ன வெற்றி அடைய போவதா? இப்போதைக்கு வெற்றி அடை திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் அது வெற்றி அடைய போறதில்லை. அவர் முதல்ல சொல்லும் போது அரசை தமிழ மொத்தத்தில் மாநில அரசா மத்திய அரசா என்ற கருத்தை அவர் பகிரவில்லை. ஆனால் இன்றைக்கு தீர்மானத்தில் மத்திய அரசு முழுமையாக இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி கருத்து இப்போ விரைவில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் மதுக்கடைகளை குறைக்க வேண்டும், ஆண்டுக்கு 500 கடைகளை குறைக்க வேண்டும். எடப்பாடி அண்ணன் காலத்திலையும் அருமையன் தங்கமணி இருக்கும்போது 500 கடையை குறைச்சாங்க. குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை பக்குவப்படுத்தணும் என்ற பிரச்சாரம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே மதுக்கடை ஒழிப்பதற்கு பிரச்சாரமாக தானம் பண்ணார். அதே போன்று அந்த நோக்கத்தில் அதிமுக அந்த நோக்கத்தில் இருக்கோம். மற்ற கட்சி எந்த நோக்கத்தில் இருக்காங்க என்னன்னு நம்ம அறிய முடியாது. பட் அவருடைய கொண்ட நோக்கம் வெற்றி. அவர் மாநாடு வெற்றி பெற்றிருக்கலாம், ஒரு 1000 பேர் 2000 பேர் 50,000 பேரோடு கலந்துருக்கலாம். ஆனால் அவர் கொண்டு வந்த நோக்கம் வெற்றி பெற்றதா என்றால் வெற்றி பெற போறதுன்னா இல்லை என்றுதான் அர்த்தம். ஆம்பூர் அருகே ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. அதேபோல் நகர பகுதியில் இருந்து ரெட்டித்தோப்பு பகுதியை இணைக்கும் ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் மழைநீர் தேங்கியதால் அவ்வழியாக செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளுக்கும் பணிகளுக்கும் செல்ல முடியாமல் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர். உதகை அருகே செயல்பட்டு வரும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் முதியவர்களை அடித்து துன்புறுத்துவதாக எழுந்த புகாரில் இன்று நடைபெற்ற விசாரணைக்கு பின் ஆதரவற்றோர் இல்லம் நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே முள்ளிக்கொரை பகுதியில் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லம் என்ற காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இந்த காப்பகத்தில் ஆதரவற்றவர்களை அடித்து துன்புறுத்துவதாகவும் கடந்த சில மாதங்களாகவே இந்த காப்பகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க 3 நபர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் இன்று காலை முதல் மீண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது குற்றச்சாட்டுகள் குறித்து நிர்வாகி தஸ்தகீரிடம் விளக்கங்களை கேட்டறிந்தனர். இதில் ஆதரவற்றோர் இல்லத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ததன் அடிப்படையில் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லம் நிர்வாகி தஸ்தகீரிடம் இருந்து மீட்கப்பட்ட உதகை நகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட கோரமண்டலம் கம்பெனியை மூடக்கோரி அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு 12 மீனவ கிராம நிர்வாகிகள் திருவொற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே. குப்பன், பசுமை தீர்ப்பாயம் கூறிய 21 விதிமுறைகளை கடைபிடிக்காமல் தொழிற்சாலை திறக்கப்பட்டு செயல்படுத்தி வருவதாகவும் உடனடியாக கம்பெனி நிர்வாகம் உற்பத்தியை நிரந்தரமாக நிறுத்தவும் வலியுறுத்தி பேசினார். மேலும் தொழிற்சாலையை மூடாவிட்டால் 10,000த்திற்கும் மேற்பட்ட மீனவ பொதுமக்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என தெரிவித்தார். அந்த சூழ்நிலை மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதுதான் நாங்கள் இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறோம். இந்த அரசாங்கம் பசுமை தீர்ப்பாயத்தில் சொன்ன 8 மாதம் மூடி இருந்த கம்பெனியை இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி திமுக அரசாங்கம் முதலமைச்சர் எதுக்கு எடுத்தாலும் நான் மக்களுக்கு பண்ணுறேன் மக்களுக்கு எதையுமே பண்ணாமல் மக்களுக்கு எதிரான கருத்தை பண்ணியிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொழிற்சாலை மூடப்பட வேண்டிய தொழிற்சாலை போபால் மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஆகக்கூடாது, திருவத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆகக்கூடாது, எண்ணூரில் ஆகக்கூடாது.
அந்த சூழ்நிலை வரணும்னா இந்த தொழிற்சாலையை உடனடியாக மூட வேண்டும். அதை நம்முடைய முதலமைச்சர் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இடத்துக்கு நாங்கள் போய் கம்பெனியை முற்றுகிறதுக்கு மேக்சிமம் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து முற்றுகையிடுவோம். சரியா? அந்த எங்களுடைய முற்றுகை போராட்டத்தின் மூலம் அந்த தொழிற்சாலையை மூடுவதற்கு இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குத்தாலம் அருகே கடன் பெற்ற தொழிலாளியிடம் வங்கி ஊழியர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கடலங்குடி கீழத்தெருவைச் சேர்ந்தவர் முனுசாமி. கூலி தொழிலாளியான இவருக்கு சுதா என்ற மனைவியும் 3 பிள்ளைகளும் உள்ளனர். இந்நிலையில் முனுசாமி தனது குடும்ப தேவைக்காக தனியார் வங்கியில் 1,20,000 ரூபாயும், ஸ்ரீராம் பைனான்சில் 1,60,000 ரூபாய் தனிநபர் கடன் பெற்று மாத தவணை கட்டி வந்துள்ளார். சமீபத்தில் விபத்தில் முனுசாமி காயமடைந்ததால் வங்கி கடனுக்காக மாத தவணையில் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வங்கி ஊழியர்கள் முனுசாமியின் வீட்டிற்கு வந்து தகாத வார்த்தைகளால் திட்டியதால் மனமுடைந்த முனுசாமி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் சேத்திரா பாலபுரம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 110 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் 4 இருசக்கர வாகனம் 2 கிராம் தங்க மோதிரம் திருடிய குற்றவாளியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வந்த நிலையில் கரம்பக்குடி போலீசார் நகரின் முக்கிய பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கரம்பக்குடி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான ஒருவரை சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்காணித்து பிடித்து விசாரணை மேற்கொண்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பூலாங்குளை பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பதும் இவர் கரம்பக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனம் திருடியதும் தெரியவந்துள்ளது. விசாரணைக்கு பிறகு பிரகாஷிடம் இருந்து 4 இருசக்கர வாகனங்கள், 2 கிராம் தங்க மோதிரம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பிரகாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரத்திலிருந்து முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான போட்டிகளுக்கு செல்லும் மாவட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வாழ்த்துக்கள் தெரிவித்து வழியனுப்பி வைத்தார். முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு அரங்கில் கடந்த மாதம் 11ஆம் தேதி துவங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் மொத்தம் 5 பிரிவின் கீழ் 14,498 பேர் கலந்து கொண்டனர். அதில் முதலிடம் பிடித்தவர் மற்றும் குழு போட்டிகளில் தேர்வு பெற்றவர்கள் என மொத்தம் 664 பேர் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர். இப்போட்டிகள் சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் என 4 மாவட்டங்களில் இன்று துவங்கி வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. அதில் பங்கேற்க உள்ள விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வாழ்த்துக்கள் தெரிவித்து அவர்கள் செல்லும் பேருந்தினை கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார். திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி காவலரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி செல்ல முயன்றபோது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே கடந்த வாரம் ரவுடி இர்ஃபான் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முத்தழகுப்பட்டியைச் சேர்ந்த ரிச்சர்ட் சச்சின், எடிசன் சக்கரவர்த்தி, மார்டின் நிதேஷ், பிரவீன் லாரன்ஸ் ஆகியோரை போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்நிலையில் படுகொலையின் போது பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் படுகொலை சம்பவத்தின் போது அவர்கள் அணிந்திருந்த உடைகள் ஆகியவற்றை கைப்பற்றுவதற்காக ரிச்சர்ட் சச்சினை திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய காவலர்கள் மாலப்பட்டி சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ரிச்சர்ட் சச்சின் காவலர் அருண் பிரசாத்தின் இடது கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளார். இதனால் காவல் ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி தனது கை துப்பாக்கியால் ரிச்சர்ட் சச்சினின் வலது காலில் சுட்டுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ரிச்சர்ட் சச்சின் தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அரிவாளால் வெட்டப்பட்ட காவலர் அருண் பிரசாத் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் திரிசக்தி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு நவராத்திரி விழா
மாணவ மாணவியரின் பரதநாட்டியம் மற்றும் கர்நாடக இசை கச்சேரியுடன் துவங்கியது. நாடு முழுவதும் நவராத்திரி திருவிழா சிறப்பாக துவங்கியது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் ஸ்ரீ திரிசக்தி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா துவங்கியது. திரிசக்தி அம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவின் முதல் நாளில் மாணவ மாணவியரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து வாய்ப்பாட்டு சங்கீத குழுவின் கர்நாடக இசை கச்சேரியும் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் சரஸ்வதி பூஜை தினத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் சிறப்பு தாம்பூலம் வழங்குவதும், விஜயதசமி திருநாளில் வித்யாரம்பம் எனும் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சியும் சிறப்பாக நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். காரைக்காலில் நவராத்திரியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் நவராத்திரி கொழு தர்பார் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலய மணிமண்டபத்தில் நவராத்திரியை முன்னிட்டு சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் நவராத்திரி கொழு தர்பார் நிகழ்ச்சி இன்று துவங்கியது. கொழு தர்பாரில் அனைத்தெழுந்த நாயகர், ஆதிக்குமர குருப சுவாமிகள், புன்னைநல்லூர் மாரியம்மன், அபிராமி பட்டர் உள்ளிட்ட பல தெய்வங்களை காட்சிகளாக அமைத்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது. நவராத்திரி விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.